வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சின்ன கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 399 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 402 அடிப்படையான ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 396 அப்படின்ற இடத்த அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா பல முறை 396லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அந்த காரணத்தினால மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக தான் இருந்துச்சு. நேற்று மார்க்கெட் முந்தானத்து மார்க்கெட் க்ளோசிங் எங்கே ஓப்பனிங் எங்கேனே கண்டுபிடிக்க முடியல. ஒரு கண்டினியூஷனாக இருந்தது. அப்படியே மார்க்கெட் மேலே போய் 402 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால மேலே போக முடியாமல் காப்பர் ப்ரைஸ் மறுபடியும் கீழே வந்து 396 அப்படின்ற நம்மளோட இடத்த தொட முயற்சி செஞ்சுருக்கு. இந்த இடத்துல வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாப் ஆகிருக்கு. முன்னாடியே ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் எல்லா காப்பர் ட்ரேடர்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம் 396 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து லைட்டாக பவுன்ஸ் பேக் எடுத்து மறுபடியும் 401 வரைக்கும் போயிட்டு அந்த 401 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஓரளவு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் கூட சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 402 ரெசிஸ்டன்ஸாகவோ 396 சப்போர்ட்டாகவும் ரெண்டுமே எடுத்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இப்படி ஒரு நிலைமையிலையும் கூட நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் சிக்னல் கொடுத்து நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 401 பக்கமாக ஓப்பன் ஆகி இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமையப்போகுது. நம்மளுடைய முடிவில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. 402 ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும், 402க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப விட்டுடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். 402 அவ்வளோ சுலபமான இடம் கிடையாது. ஓரளவு பார்த்து முடிவு பண்ணலாம். இது எங்களுடைய ஒரு விதமான ஒரு அட்வைஸ். 402க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்வில்லோட சார்ட்டிங் டூலை உதவியாக வச்சு நீங்கள் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் 402 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு கவலை கிடையாது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமையும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.